ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி ஸ்டோன். இன்றைக்கி நம்ம டாப் 5 சுனாமி மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்க 5 மூவிஸுமே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் 5th பிளேஸில் வந்து டீப் இம்பேக்ட் 1998 வந்த மூவி. IMDb 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸ்டோரி என்னன்னா, எர்த்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து எர்த்தில் வந்து மோத போகுது. ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு பிளான் வந்து கொண்டு வருவாங்க. அவங்க வந்து ஒரு நெட்வொர்க்கை வந்து பில்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஸோ அது மூலியமாக ஒரு 1 மில்லியன் பேரை வந்து அக்காமடேட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. பட் அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து விழுந்துச்சுன்னா ஹியூமன்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு எர்த்துலேருந்து குரூப் ஆஃப் ஆஸ்ட்ரானாட்ஸை வந்து ஆஸ்ட்ராய்டை வந்து பெஸ்ட் பண்ணுறதுக்காக அனுப்புவாங்க. பட் அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து 2 பார்ட்டாக பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மூவி. ஸோ நல்ல ஒரு மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் 4th பிளேஸில் வந்து சான் ஆண்ட்ரியாஸ் 2015 வந்த மூவி. IMDb 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம ராக் தான் உள்ள நடிச்சிருப்பார். இந்த மூவியில் வந்து ஒரு ரெஸ்கியூ பைலட்டாக இருப்பார். ஸ்டோரி என்னென்னா, ஒரு மேசிவான எர்த்குவேக் வந்து சான் ஆண்ட்ரியாஸில் வந்து நடக்கும். ஸோ ராக்கோட ஒய்ஃப் அதுக்கப்புறம் அவங்களோட டாட்டரும் வந்து செப்பரேட்டாக இருப்பாங்க. ஸோ அனதர் ஒரு எர்த்குவேக் வரதுக்குள்ளே எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றணும்னு பார்ப்பாங்க. பட் செகண்ட் எர்த்குவேக் அப்போ பெரிய ஒரு சுனாமி வந்துடும். ஸோ அவங்கள எப்படி அதுலேருந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் மூவி. அண்ட் அவங்களோட டாட்டரோட இன்னும் 2 பேரும் ட்ராவல் பண்ணுவாங்க அந்த டிசாஸ்டர் அப்போது. ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் அண்ட் அட்வென்ச்சரஸாக மூவியை வந்து கொண்டு போங்க. அண்ட் சிஜிஐலாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த மூவியில். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் 3rd பிளேஸில் வந்து டைடல் வேவ். ஹாண்டேங்கிற ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான். 2009 ரிலீஸ் ஆன ட்ராமா அண்ட் டிசாஸ்டர் மூவி. ரொம்பவுமே ஒரு அண்டர்ரேட்டடான மூவி. இந்த மூவி வந்து நீங்கள் தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு காமெடியாக சென்னை ஸ்லாங்கில் பேசிட்டு நார்மலாக ஒரு காமெடி மூவி மாதிரி தான் கொண்டு போவாங்க. பட் அட் தி கிளைமேக்ஸ்லலாம் ரொம்பவுமே ஒரு ஃபீலிங் அண்ட் இம்பேக்டை கண்டிப்பாக இந்த மூவி வந்து க்ரியேட் பண்ணும். நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காகவும் மூவி போகும். உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, அந்தளவுக்கு மூவி வந்து கொண்டு போவாங்க. அண்ட் எனக்கு இந்த மூவி பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஒரு எல்லா விதமான ஃபீலிங்ஸையும் உள்ளே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ மஸ்ட் வாட்சான மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் செகண்ட் பிளேஸில் வந்து த இம்பாசிபிள் 2012 வந்த மூவி. IMDb 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஃபேவரட்டான மூவியாக இருக்கும். ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஃபேமிலி வந்து தாய்லாந்துக்கு ஒரு வெக்கேஷனுக்காக போவாங்க கிறிஸ்மஸ் அப்போது. அதுக்கப்புறம் ஒரு சுனாமி வந்து அங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிவிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் மூவி. இதுக்கு மேலே நான் எதுவும் மூவியை பற்றி சொல்லலை, ஏன்னா நீங்களும் என்ன மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மூவின்னு நான் சொல்லுவேன். இந்த மூவியில் நீங்கள் யங் டாம் ஹாலண்டை பார்க்கலாம். ஆக்டிங் வைஸ் அவ்வளோ சூப்பராக இந்த மூவியில் வந்து பண்ணியிருப்பார். அண்ட் இந்த மூவியில் நிறைய இடத்துல வந்து சென்டிமெண்ட்டான சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்பவுமே ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். நீங்கள் டாம் ஹாலண்ட் இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நினச்சி இந்த மூவியை வந்து பார்ப்பீங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து 2009 வந்த மூவி. IMDb 5.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே ஒரு அண்டர்ரேட்டடான மூவி. ஒரு எப்பிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் டிசாஸ்டர் மூவி. ஸ்டோரி என்னென்னா, அப்போது ஒரு மித்து இருந்தது 2012 வந்து உலகம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்த மூவி தான். இந்த மூவியில் மொத்த டிசாஸ்டரையும் நீங்கள் விஷுவலாக பார்ப்பீங்க. எர்த்குவேக்ஸ், அதுக்கப்புறம் வல்கானிக் எரப்ஷன், அதுக்கப்புறம் சுனாமின்னு எல்லாத்தையும் இந்த மூவியில் வந்து பார்க்கலாம். விஷுவல்ஸாக அவ்வளோ சூப்பராக இந்த மூவியில் வந்து காமிச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலியை வந்து எப்படி ரெஸ்கியூ பண்ணி செக்யூர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் மூவி. இந்த மூவியை நீங்கள் விஷுவல்ஸ்க்காகவே பார்க்கலாம். அதனால தான் இந்த மூவி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அண்ட் சிஜிஐலாம் பயங்கரமாக போட்டு சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஸோ மஸ்ட் வாட்சான மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.